100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு நடக்கப் போகின்ற 3 மிக பெரும் சம்பவம், கிரக நிலை, கிரக மாற்றம், கிரக பெயர்ச்சியை வைத்து என்ன நடக்கப் போகின்றது, எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்க அப்படின்றத சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லிவிட்டு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோவுக்கு பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல்ல உங்களுடைய கிரக நிலைகளை பற்றி பார்த்துடலாம். உங்களுடைய ராசியில் ராகு பகவான் சந்திரன் பகவானும், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் குரு பகவானும், களத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் கேது என்று கிரக நிலைகள் எல்லாம் இப்படி தான் அமைந்திருக்கின்றது. இதன் காரணமாக என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அடுத்தடுத்து பல நல்ல சம்பவங்கள் நிகழப்போகின்றது. குரு பகவான் சனி பகவான் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். ஜோதிடம் ஜாதகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் விதமாகத்தான் இருக்க வேண்டும். யாருக்கு எப்போ என்ன நடக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓரளவு தான் எதலையும் கணிக்க முடியுமே தவிர தெளிவாக துல்லியமாக எதிர்காலத்தில் உனக்கு இதுதான் நடக்கும் அப்படின்ட்டு யாராலையும் சொல்லிட முடியாது. நிச்சயமாக பாசிட்டிவ் வைப் இருந்ததுன்னா எதையும் உங்களால் சாதிக்க முடியும். தன்னம்பிக்கை இருந்தால் தான் அடுத்த அடியே எடுத்து வைக்க முடியும். அப்படி பார்க்கும்போது உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், கிரக பெயர்ச்சி இதையெல்லாம் வைத்து இதெல்லாம் இப்படி நடக்கும், இதன்படி இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்லலாம். அதன்படி பார்க்கும்போது உங்களுடைய தொழிலும் வியாபாரமும் அமோகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் 100% இருக்கின்றது. உங்களுடைய முதலீட்டுக்கு ஏற்ப பன்மடங்கு லாபத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. தொழிலில் நஷ்டம் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே என்று மூளையில் முடங்கி கிடந்த கும்பம் ராசிக்காரர்களுக்கு கூட இது ஒரு சிறப்பான காலகட்டமாக அமையப் போகின்றது. மீண்டும் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்க போகிறீங்க. எதிரிகளே இல்லை என்ற நிலையும், பொறாமை கொண்டவர்களே நமக்கு இல்லை என்ற ஒரு அற்புத நிலையும் உண்டாக போகின்றது. எதிரியும் இல்லை, பொறாமை பிடித்தவர்களும் இல்லை அப்படின்னா நிச்சயமாக அந்த தொழில் வியாபாரம் கொடிகட்டி பறக்கும் அப்படின்றதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே மாதிரி ஒரு உத்தியோகத்தில் இருப்பவங்க ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல பதவி உயர்வு கிடைக்கலையே, சம்பள உயர்வு கிடைக்கலையே, எத்தனை நாள் நாம் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல பலன் ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்ட்டு நினைத்தவர்களுக்கு உங்களுக்கு ஏற்றாறு போல சம்பள உயர்வு, பதவி உயர்வு தொடர்பான நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரப்போகின்றது. ஒட்டு மொத்தமாகவே பார்க்கும்போது தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, உத்தியோக ரீதியாக கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் கொடிகட்டி பறக்க போகிறீங்க. கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அடுத்தடுத்து பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது. உங்களுடைய தாய் தந்தையால் பெரும் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. குடும்ப ரீதியாக இதுவரைக்கும் கிடைக்காத நல்ல பலன்கள், நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரப்போகின்றது. குடும்பத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்ற நிலை உண்டாக போகின்றது. குடும்ப உறவுகள் எல்லாம் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க போகின்றார்கள். குடும்பத்தில் இனி நல்லது தான் நடக்குமே தவிர கெட்ட விஷயங்கள் அப்படின்ட்டு எதுவும் நடக்க வாய்ப்பே இல்லை. சகோதர சகோதரிகள் பக்க பலமாக இருந்து உதவி செய்ய போகிறாங்க. இது நாள் வரைக்கும் இவன்லாம் என்னடா அண்ணன், தம்பி, தங்கச்சி, தங்கை, பிரயோஜனமே இல்லையே என்று புலம்பிக் கொண்டிருந்த உங்களுக்கு அவங்களால நல்ல காலம் பிறக்கப் போகின்றது. ஒரு பண உதவியோ பொருள் உதவியோ ஏதோ ஒரு வகையில் அவங்க உங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க அப்படின்றத நிச்சயமாக சொல்ல வேண்டும். கணவன் மனைவி இடையே இது நாள் வரைக்கும் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் நீங்கள் ஒரு முடிவு கட்ட போகிறீங்க. தேவையில்லாத பேச்சுகள்,
தேவையில்லாத செயல்கள் எல்லாம் அறவே மறையப் போகின்றது. தேவையில்லாத சந்தேக புத்திகள் எல்லாம் விலகப் போகின்றது. பல வருடங்களாக இருந்து வந்த சண்டைகளுக்கு கூட ஒரு முடிவு கட்ட போகிறீங்க. குடும்பத்தில் இனி சண்டையே வராது, பிரச்சனையே இருக்காது. வேதனையும் சோதனையும் பட்ட காலமெல்லாம் மறைந்து செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்வை அமைத்து கொள்வதற்கு தேவையான அனைத்தையும் சனி பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு கொடுக்கப் போகின்றார்கள். பிள்ளைகளால் பட்ட கஷ்டமெல்லாம் மாறப்போகின்றது. பிள்ளைகளால் பேரும் புகழும் கிடைக்கப் போகின்றது. பிள்ளைகள் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து பல வகைகளிலும் உதவி புரிய போகின்றார்கள். ஒட்டு மொத்தமாக குடும்பத்தின் நிலை அப்படின்றது மிக பெரும் அளவில் உச்சத்திற்கு செல்லுமே தவிர கீழிறங்க வாய்ப்பே இல்லை. கடன் தொல்லைகளுக்கு கூட ஒரு முடிவு கட்ட போகிறீங்க. நம்மளால் முடியலையே, அதாவது நம்மளால் முடியலையே சாமி, என்னதான் பண்ணுறது, ஒரு வழி சொல்ல அப்படின்ட்டு புலம்பி மூளையில் முடங்கி கிடந்த கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் 3 நபர்களிடமிருந்து உதவி கிடைக்கப் போகின்றது. 1 நண்பர்கள் வகையில், 2 அரசாங்க ரீதியில், 3 முன்பின் தெரியாத நபர். இந்த 3 நபர்களிடமிருந்து பண உதவி நிச்சயம் கிடைக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். ஆகையால் அதன் மூலமாக கடன் தொல்லைகளுக்கு எல்லாம் ஒரு முடிவு கட்டிவிடுவீர்கள். கடன் தொல்லையே இல்லை என்ற நிலை இருந்தால் வாழ்க்கை எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்லி தான் உங்களுக்கு புரிய வைக்கணும், தெரிய வைக்கணும் அப்படின்றது இல்லை. அதை அனுபவித்தால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் எதிரிகள் இல்லாத நிலையும் பொறாமை பிடித்தவர்கள் இல்லாத நிலையும் உண்டாக போகின்றது. இந்த 2 பேரும் இருந்தாங்க அப்படின்னா எதிரிகளும் துரோகிகளும் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக பெரும் வினையாக மாறிவிடுவார்கள், மிக பெரும் தொல்லை கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட நபர்களே இல்லைன்னா வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்படி ஒரு நிலையும் அமைய போகின்றது. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. கடன் தொல்லைகளுக்கு முடிவு கட்டுவீங்க. சிறப்பான வாழ்க்கை வாழ உங்களுக்கு தேவையான அனைத்து பலங்களையும் கிரக நிலைகள் கொடுக்க போகின்றது. ஆகையால் நீங்கள் தான் ராஜா அப்படின்ற மாதிரி வலம் வர போகிறீங்க. சரி சாமி, அது என்ன 3 பெரிய சம்பவங்கள் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக உறுதியாக சொல்ல வேண்டுமென்றால் 3 வகையான நபர்களிடம், 3 வகையான பெண்களிடம், நண்பர் வகையில் இருக்கக்கூடிய பெண்கள், உறவினர் வகையில் இருக்கக்கூடிய பெண்கள், முன்பின் தெரியாத பெண்கள், இந்த 3 நபர்களிடமும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா உங்களுடைய பேச்சும் செயலும் சரிவர இல்லை என்றால் நிச்சயமாக பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள நேரிடும். நண்பர் தானே, அதாவது தோழி தானே அப்படின்ற மாதிரி அளவுக்கு அதிகமாக அட்வான்டேஜ் எடுத்துக்குவீங்க. அதனால் பிரச்சனை வரலாம். அதே மாதிரி உறவினர் பெண் அப்படின்ட்டு அதை விட ஒரு படி அதிகமாக அட்வான்டேஜ் எடுத்துக்குவீங்க. அதனாலையும் பிரச்சனை வரலாம். முன்பின் தெரியாத ஒரு பெண்ணிடம் எப்படி பிரச்சனை வரும்னா, ஏதோ ஒரு வகையில் ஒரு அட்ரஸ் கேட்க போகிறீங்க. அந்த பக்கம் எப்படி போகிறது, இந்த பக்கம் எப்படி போகிறது அப்படின்ற மாதிரி கேட்க போகிறீங்க. ஏதோ ஒரு ஆலோசனை வழங்க போகிறீங்க. யாருன்னே தெரியாது, இருந்தாலும் போகிறீங்க. அப்படி இருக்கும்போது கூட பிரச்சனை வரலாம். அதாவது நல்லது செய்கிறதுல என்னடா பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு படத்தில் கூட வந்திருக்கும், ஏண்டா நல்லது பண்ணால் என்னடா பிரச்சனை வரும், நல்லது பண்ணால் உபத்திரவமாடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பீங்க. ஆமாம், நல்லது செய்தால் கூட பிரச்சனைகளை சிக்கிக்கொள்வீங்க அப்படின்றதற்கு இந்த சம்பவங்கள்லாம் எடுத்துக்காட்டு. அதாவது இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் பிரச்சனை வரும் அப்படின்றது உறுதி. மற்றபடி பார்த்தீங்கன்னா அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்லாம் எதுவுமே நடக்காது. உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப பலன் நிச்சயம் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப நல்ல சம்பவங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் நடக்கும். ஆகையால் நீங்கள் பெரிய பெரிய மாற்றத்தையும் மிக பெரும் முன்னேற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க. செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள போகிறீங்க. உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக உங்களுக்கு பிரச்சனையே வராது.
சிறப்பான உடல் ஆரோக்கியம் இருக்கும். 1, 7, 8 சிவப்பு, நீலம், மஞ்சள் இதெல்லாம் அதிர்ஷ்ட எண்களாகவும் அதிர்ஷ்ட நிறங்களாகவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்க போகின்றது. எந்த இடத்துல எண்களை பயன்படுத்தணுமோ அல்லது எந்த இடத்துல நிறங்களை பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல பயன்படுத்துங்க. உங்களுக்கு நிச்சயம் வெற்றி உண்டாகும். செல்வ செழிப்பான சுகபோக வாழ்க்கையை அமைத்து கொண்டு சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள்.